கண்ணில்லாத பாவியை நாம் வளர்த்தார் இவனால் நமக்கு என்ன பலன் கிடைக்க போகிறது என்பதற்காக என்னை வீதியிலே விட்டு சென்று விட்டீர்களா அம்மா? என்னை வீதியிலே விட்டு சென்று என்னுடைய தாய் தந்தையர் எனக்கு அழகான பெயரை சுட்டி விட்டு சென்று இருக்கிறார்களே அம்மா. எனக்கு அழகான பெயர் என்று சொன்னார். என்னுடைய பெயரோ ஞானமணி. ஞானமணி என்று எனக்கு அழகு பெயரை சுட்டிவிட்டு என்னை பெற்றெடுத்த தெய்வங்கள் எங்கே சென்று விட்டது அம்மா? பெற்றெடுத்த தாய் தந்தை முகத்தை பார்க்கவில்லை, உற்றார் உறவினர் முகத்தை பார்க்க முடியவில்லையே. என்னை படைத்து அந்த கடவுளின் முகத்தை கூட பார்ப்பதற்கு அருகதையற்றவனாக இருக்கிறேன். இனி முதல் கொண்டு நான் வாழ்ந்து என்ன பலனை காணப் போகிறேன் ஆண்டவா? நான் வாழ்ந்து என்ன பலனை காணப் போகிறேன் ஆண்டவா? இறைவா, இறைவன் இருக்கின்றானா? மனிதன் கேட்கின்றான். அவன் இருந்தால் உலகத்திலே எங்கே வாழ்கிறான்?
இன்று என்ன விளையாட்டு தெரியுமா விளையாட போகிறோம்? என்ன விளையாட்டு? ஏண்டி சொல்லுடி. காரணத்தால் ஸ்ட்ரைட்டா விளையாட போகிறோம். அப்படியா? தெரியுமா? ஏண்டி அங்கு பூக்களை வைத்து பூப்பது விளையாடியது போல் இங்கு இந்த மலர்வனத்தில் எந்த பதுமை கிடைக்கிறதோ அந்த பதுமையை வைத்துதான் விளையாட போகிறோம். ஆளுக்கு ஒரு புறமா தேடிங்கடி பாருங்கடி. அந்த புறம் போங்க. இந்த மலர்வனம் என்னுடைய தந்தை எனக்காக உருவாக்கப்பட்ட மலர்வனம். பெண்களை தவிர்த்து எந்த ஒரு ஆணவனுக்கு அனுமதி என்றே கிடையாது. ஆண்டவன் உள்நுழைய கூடாது என்று போர்டில் வைத்திருக்கப்பட்டிருக்கிறது. அப்படி இருக்கையில் ஆடவன் உள்நுழைந்திருக்கிறானா? ஏடி சந்தியா, அது யாரு, என்ன, எதற்காக வந்தான் என்று நீதான் விசாரிக்க வேண்டும். ஏண்டி இங்க வா, இங்க வாடி. அவன் யாரு, என்ன, எதற்காக இங்க வந்தான், நம்மளுக்கு சொந்தமான இந்த மலர்வனத்தில் அவன் எப்படி நுழைந்தான் என்று கேட்டு விசாரித்துட்டு வா. அம்மா, எதற்காக இங்க வந்தேனா? அப்ப நான் இரு வெளிகளும் தெரியாத கண்ணில்லாத குருடன் அம்மா. வீதி வீதியாக சென்று வீடு வீடாக சென்று அவரவரிடத்திலே உணவு கேட்டு அந்த உணவை அறிந்து உயிர் வாழ்ந்து வருகிறேன். அப்படி உணவு கொடுக்க இன்று யாருமே இல்லை அம்மா. இந்த வழியாக நடந்து வரும் வேளையிலே பசி மயக்கத்தால் இந்த மலர்வன சோலையில மழங்கி விழுந்து விட்டேன் தாயே. அப்படியா? எங்க அம்மா இருக்காங்க, எங்க அம்மா கிட்ட சொல்லிட்டு அம்மா அதாடி அவன் கடவுளுக்கு போயிட்டேன் குரு சாம்பத்தி அம்மா அவளுக்கு பசி இருந்து பசி பசி சென்று சொல்லி அவனுக்கு பசிக்குதான். அவன் யாரு, அவனுடைய பேர் என்ன? பேரு ஞானமணியா. ஞானமணியா? ஏண்டி பாத்தியா? நீங்க பாத்தீங்களா? பாருமா ஏண்டி பாத்தியா விதிய? இரண்டு கண்களுமே தெரியாதான். அப்படியா? அவனுடைய பெயரு ஞானமணியா? எனக்கு ஒரு யோசனை. ஏய், எனக்கு ஒரு யோசனை. என்ன யோசனை? ஏண்டி குச்சாட்ட விளையாட போறேன்னு சொன்னியே, அவன் குச்சி வச்சு விளையாடுறான் பாரு. ஐயோ, அவர் குச்சா? வேணாம் வேணாம். வேண்டாமா? ஏண்டி எனக்கு ஒரு யோசனை. என்ன யோசனைமா? அனிதினமும் ஒரு விளையாட்டு விளையாடுறது வழக்கம். இன்று ஏன் இவனை வைத்து விளையாட? அப்படியா? ஏண்டி ரோஜா, அவனே தந்திரமா விளையாட்டுக்கு நீதான் ஆசை வார்த்தையெல்லாம் பேசி கூட்டிட்டு வரணும். ஆமா, இப்படி வாடி விளையாடணும். அதெல்லாம் உயிருள்ள பொருள், உயிருள்ள மனிதர்பான். அதுக்காக இவனை வச்சு விளையாடணும். இவனை தெப்பி விடுறீ போடி அப்படி. இந்த பாவதசை பாக்குறவங்கள எங்க கேங்க்ல இருக்கவே கூடாது. அவன் கிடக்குறா, அவன் கிட்ட போயிட்டு ஆசை பாசமா பேசி நீதான் அழைச்சிட்டு வரணும். நீ போடி போன நீ. ஐயோ, அவனுக்கு சரிப்பட்டு வர மாட்டான். போனா தான் நல்லா இருக்கும். ஜாதி, எனக்கு ஆம்பளையே பிடிக்காது. இங்க வா. நீ அவர்கிட்ட என்ன சொல்லுவியே ஏது சொல்லுவியே தெரியாது. அவரை விளையாட்டுக்கு அழைத்து வருவது உன்னுடைய பொறுப்பு. அப்படியா? நான் போய் சொல்றேன். ஐயா அப்பா, ஐயா அப்பா, நீ காக்கிற உணவே நாங்க அழுத்து உணவா கொடுத்தாரோ. ஆனா நாங்க சொல்றதுக்கு ஒத்துக்கிட்டீங்களா? என்ன ஒத்துக்கணும்? ஐயா, நீங்க இதோட கூட விளையாடி சந்தோஷமா இருந்தீங்கன்னா உங்களுக்கு வேண்டிய ஆகாரத்தை நாங்க தரோம். சாப்பாடு தரீங்க? ஐயா சாப்பாடு தானே? ஆமா ஆமா. வாங்க உட்காருங்க. என்ன சாப்பாடு வேணும்? நீ என்ன சாப்பாடு போட்டாலும் நான் சாப்பிடுவேன். அம்மா அம்மா அவனுக்கு எவ்வளவு கொடுமை பார்த்தா?
வந்ததுல இருந்தே அந்த இடத்துல தான் தடவறான். இந்த இடத்துல பாக்குறானே ஏண்டி அந்த இடத்துல அவரை வச்சுதான் விளையாடணும். அப்படியா எப்படி நீ எப்படி தெரியுமா ஏய். சொல்லட்டுமா சொல்லுடி. கண்ணை போனிரத்திலே காதல் கொண்டினடா கற்கண்டி போதுமா வீடியோஸ் போதும்ல இதை மட்டும் நல்லா தானே இது
இவனுக்கு அம்மா தைரியம் இருந்தா என்னுடைய தந்தை எனக்காக உருவாக்கப்பட்ட மலர்வனம். ஏமா இவன் அடிச்சா இவனுங்க சப்போர்ட் சப்போர்ட். ஏண்டி இங்க பாருடி, எந்த ஒரு ஆடவருமே உள்நுழைய கூடாதுன்னு போர்டு வச்சிருக்கு. இவனுக்கு கண்ணு தெரியல கூட தடவை பார்த்து இங்க ஏதோ போர்டு வச்சிருக்காங்க. எச்சரிக்கை போர்டாக தான் இருக்க வேண்டும். இது உள்ள நம்ம போலாமா போக கூடாதா? போலாமா போக கூடாதா அப்படின்னு யோசிச்சிருக்கணும். உனக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா என் நாட்டுக்குள்ளே வந்து